இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இனிமேல் எவனாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்ப எவனாவது நடிகர் சினிமாக்காரன் அப்படின்னு எவனாவது சொன்னீங்க, அவ்வளோதான் பார்த்துக்குங்க. நல்லா பாரு, அந்த அம்மா செம்மையாக சம்பவம் பண்ணியிருக்கு. இல்ல நல்லது செய்வாரு நம்புறீங்களா? நடிகர் நல்லா நடிகர் இல்லைங்க, அவரு நல்லா செய்வாருங்க. ஜெயலலிதா அம்மாவும் நடிகர் தான். நீங்க நடிகருங்கிற பேச்சு இங்க பேசக்கூடாது. நீங்க மீடியா வந்தா உங்களோட வச்சுக்கணும். நாங்க பப்ளிக் புரிஞ்சுதுங்களா? இல்ல நிறைய பேர் கூத்தாடின்றாங்களா? எம்ஜிஆர் அம்மா அவர் நடிக்கலையா? அவர் நடிக்கலையா? நடிக்கலையா? நீங்க எப்படி அப்படி அனாவசியமா கூத்தாடின்னு புதுசா வந்தா அரசியலுக்கு வந்தா நீங்க கூத்தாடின்னு சொல்லுவீங்களா? நீங்க கேக்குற கேள்வியே தப்பு. சரிங்கம்மா, இப்ப தற்கொலைன்றாங்களே விஜய் ரசிகரெல்லாம் எல்லாரும் ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. அம்மாவை அந்த நடிகைக்கு என்ன தெரியும் சொல்லி வேன்ல எம்ஜிஆர் இறந்தப்போ 1989 என்னமோ ஏறினப்ப இறக்கி விட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அம்மானால, என்ன பண்ணுன்னு கீழே இறக்கி விட்டாங்க. அந்த அம்மா 3 தடவை 30 வருஷம் ஆட்சியால. அதேதான் மக்கள் பார்த்து 6 வேணாலும் மேல வைப்பாங்க, 6 வேணாலும் கீழே வைப்பாங்க. உண்மையிலே இந்த அம்மா கடைசியாக சொன்னது செம்ம வார்த்தை. மக்கள் நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் இளைஞர் பட்டாளம் தான், விஜய்க்கு இளைஞர் ஓட்டு வேணால் ஸ்ட்ரென்த் வேணால் காட்டலாம் அப்படின்னு தாய்மார்களும் இருக்காங்கன்னு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருச்சு.